சீதா இது? மனசுல எதையுமே வச்சுக்காம சஞ்சயும் குழந்தையும் கம்பேர் பண்ணியே பேசிட்டு இருக்கார். சுரேஷ்க்கு என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலும் எத்தனை தடவை இதையே கேட்டு இருப்பார். நான் சமாளிச்சேன் பாரு, அதே மாதிரி நீயும் சமாளிச்சுட்டே இரு. என்னோட பழைய மாணவிங்க 6 பேரை பார்த்து உன் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அவங்க வருவாங்க. சேர்த்துப்பியாடி? கண்டிப்பா சேர்த்துப்பேன். வாழ்க்கையில முன்னேறதுக்கு சொந்த கால நிக்கணும்னு சொல்லுவாங்க. நீ சொந்த கால ஆடி சம்பாதிக்க போற. அதுக்கு என்னால முடிஞ்ச என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யறேன். நீங்க பத்மா டான்ஸ் கிளாஸ் நடத்த விடாம திட்டம் போட்டீங்க. நான் அதை வளர்க்க நினைச்சு என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேரை சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு உங்களை மாதிரி ஒரு பாட்டி இருந்து அவங்களுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா அவங்க பக்கத்திலே இருந்து கடைசி காலம் வரைக்கும் நான் பணிவிட செய்ய மாட்டேன். முதல்ல இதை நீங்க குடிங்க 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 பாருங்க. முதல்ல குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். பாட்டி இவ்வளவு தூரம் சொல்றாங்களா, குடிங்க பாட்டி. குடிங்க ப்ளீஸ் பாட்டி, குடிங்க பாட்டி. பாட்டி, இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க நாளைக்கு கூட வேலைக்கு வர வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. குமார், பாட்டிய நல்ல பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? நான் வரட்டுமா? ரொம்ப நன்றிங்க. என்ன குமார், நமக்குள்ள நன்றி எல்லாம் இருக்கு. சரி, நான் வரேன் குமார். வரேன் பாட்டி, உடம்பு ஜாகிரதையா பாத்துக்கோங்க. ஏய் கிழவி, உன் வயிற்றுல போயிருக்கிறது ஸ்லோ பாய்சன். மெல்ல மெல்ல அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இனிமே நீ அந்த வீட்டு பக்கம் வரவே முடியாது. இந்த வீட்டை விட்டு என்ன விரட்டினாலே அதே வீடு இப்ப என் கைக்கு வந்துருச்சு. இனிமேதான் இந்த சுதர்சனோட ஆட்டமே ஆரம்பிக்க போறது. முதல்ல இந்த ஆத்துல பால் காய்ச்சிருக்க, முகத்துல சந்தோஷத்தையே காணும். மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தா தானே முகத்துல தெரியும். புதுமண புகவிழா கொண்டாடிட்டீங்க, இப்ப சந்தோஷமா? நல்லா குடிங்க. இந்த பொடி பொடி எனக்கு வேண்டாம். பிடித முதல்ல பிடித. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. இந்த பாலை நீ குடிச்சாதான் இந்த வீட்டுல நம்ம குடும்பம் நடத்த முடியும். எப்படி உன் சௌரியம்? பிடித. சாப்பிடு சாப்பிடு. That's good. குடு கௌசி. குழந்தை முகத்தை பாக்குறச்ச நான் அனுபவிச்ச நரக வேதனை எல்லாம் மறந்தே போயிடுச்சுங்க. இதத்தான் பிரசவ வைராகியம்னு பெரியவா சொல்லுவா. ஓஹோ. ஐயோ, 10 புள்ள பெத்தவ மாதிரி பேசுற பாருங்க. ஐயோ, இத நான் சொல்லல,
பக்கத்தாத்து பாட்டி தான் சொன்னா. ஓஹோ, அப்ப பக்கத்தாத்து பாட்டி தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா திம்பேர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. சின்ன வயசுல எங்களுக்கு அந்த பாட்டி தான் டிவி, ரேடியோ எல்லாமே. அவ ஒவ்வொரு வாட்டியும் பிரசவ வலி எடுத்து ஹாஸ்பிடல் போறச்சே புருஷனை திட்டிண்டே இருப்பாளாம். ஆனா குழந்தை பிறந்ததும் அவரை தான் பாக்கணும்னு ஆசைப்படுவாளாம், தெரியுமா? அதாண்டி பெண்களுக்கே உள்ள குணம். நான் கூட இவன் பிறந்த உடனே உங்க அத்திமேரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவரு முகத்தை தொங்க போட்டுன்னு வந்து நிக்கிறார். கௌசல்யா, உனக்கு பிரசவம் நடந்து நீ மயக்கத்துல இருந்த. அம்மா வெளியே வந்து பண்ண பிரச்சனையை பார்த்து எனக்கு மூடே இல்லை. ஆனா இவனை பார்த்த உடனே நீக்கு வருத்தம்லாம் போயிடுச்சு கௌசி. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. சுரேஷ், கௌசி, ஆ ஆ என் பேர் என்ன சொல்றான்? எப்போ எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு கேக்குறான். இவன் பெரியவன் ஆகி இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி இவனுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன். அப்படியா? ஏன்னா டாக்டர் இன்னைக்கு கால் தான் என்ன டெஸ்ட் பண்ணி என் பிளட் பிரஷர், என் சுகர் எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டேன். அங்கிள், நீங்க எப்பவும் இப்படியே ஆரோக்கியமா இருக்கணும். அதான் எங்களுக்கு தேவை. எனக்கு இனிமே எந்த கவலையுமே கிடையாது. என் சஞ்சய் மறுபடியும் வந்து பிறந்திருக்கிறான். கௌசி, எல்லா கோயிலும் விசேஷம் பூஜை பண்ண சொல்லிட்டேன். சுரேஷ், அன்னதானம் எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் 3 மாசம் போனஸ் கொடுக்க சொல்லியாச்சு. நம்ம வீட்டு வேலைக்காரங்களுக்கு கூட விட்டு வைக்கல. அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பேர குழந்தைக்கு பெரிய பலமா இருக்கும்பா. அங்கிள், உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. சீதா, உங்க அப்பாவை என்னால மறக்கவே முடியாதுமா. என்னுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைய தூக்கி என் கையில கொடுத்தாரு பாரு. ரியலி இஸ் கிரேட் பா. கௌசி, பாத்தியாமா, உன் பையன் என் பையன் சஞ்சய் மாதிரியே இருக்கிறாம்மா. சுரேஷ், சஞ்சய் பிறந்த உடனே நர்ஸ் என்கிட்ட தான் முதல்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. அன்னைக்கு என் சஞ்சய குழந்தையா பார்த்த மாதிரி இன்னைக்கு இவ இருக்கிறாம்மா. அங்கிள், என்ன நீங்க சரியா பார்த்து சொல்லுங்க. குழந்தை அப்படியே எங்க அப்பாவை உரிச்சு வச்சு பிறந்திருக்கு. இல்லவே இல்ல சீதா, உங்க அப்பா நல்ல சிவப்பு, இவன் சஞ்சய் நிறத்துல இருக்கிறான். குழந்தை பிறந்து ஒரு நாள் தானே ஆகுது. குளிக்க குளிக்க நல்ல சிகப்பா எங்க அப்பா கலருக்கு வந்துடுவான். பாருமா, அவன் கை கால நல்லா பாரு, அப்படியே சஞ்சய் தான். என் சஞ்சய் தான் மறுபடியும் கௌசி வயத்துல வந்து குழந்தையா பிறந்திருக்கிறான். கௌசி, சுரேஷ் உண்மையிலே தங்கமான பையன்மா. உனக்கு அவன் வாழ்க்கை கொடுத்தானா இல்ல குழந்தைக்கு வாழ்க்கை கொடுத்தானா எனக்கு எதுவுமே புரியலமா. ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. சுரேஷ் எங்கம்மா போயிட்டா? அவர் முன்னாடி சஞ்சய புகழ்ந்து பேசிட்டு இருந்தேள் இல்லையா, அதான் எந்திரிச்சு போயிட்டார். ஐயோ, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்துட்டேனே. சரி, வெளில போய் பேசிட்டு வரேன். இது என்ன சீதா இது? மனசுல எதையுமே வச்சுக்காம சஞ்சயும் குழந்தையும் கம்பேர் பண்ணியே பேசிட்டு இருக்கார். சுரேஷ்க்கு என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலும் எத்தனை தடவை இதையே கேட்டு இருப்பார். நான் சமாளிச்சேன் பாரு, அதே மாதிரி நீயும் சமாளிச்சுட்டே இரு, சரியா? இல்லைன்னா இவா 2 பேரையும் உன்னால சமாளிக்கவே முடியாது. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். குழந்தை வளர வளர எல்லாம் சரியாயிடும். நீ சொல்ற அந்த கொஞ்ச நாள் எப்படிதான் சமாளிக்க போறனோ? இந்த பேச்சு முத்தி போய் விபரீதமாயிட்டா? இல்லக்கா, இது பாச போராட்டம். பெருசா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீ என்ன பண்ணு, 2 பேரும் இருக்கிறச்சு குழந்தைய கொஞ்சாத. 2 பேர்கிட்டையும் தனித்தனியா குழந்தைய கொடு, அவ கொஞ்சிட்டு போயிடட்டும், சரியா? பெரிய கடலையே தாண்டி வந்துட்ட. எல்லாம் சின்ன சின்ன ஆறு குளம் குட்டை தானே, கஷ்டப்பட்டு எப்படியாவது தாண்டிடு. குழந்தை முகத்தை பாரு, அத பார்த்தனா உனக்கு எல்லா கவலையும் மறந்துடும். துளசி, வாம்மா. சௌக்கியமா இருக்கியா? ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. பெருமாள் க்ஷேமமா வச்சிருக்கணுமா உன்னை? உங்களோட இந்த ஆசீர்வாதம் தான்ப்பா என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தணும். ஆமா,
உங்க உடம்பு எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கேம்மா. அம்மாப்பா, அம்மா எங்க? அம்மா வெளில போயிருக்காம்மா. சாயங்காலம் வந்துருவாவோ. துளசி வாடிமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பத்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நேக்கு என்னடி க்ஷேமமா இருக்கு. எனக்கு அதான் வேணும். அப்பாவும் அம்மாவும் நேக்கு பக்க பலமா இருக்கா. நேக்கு என்ன குறை வந்துட போறது? அம்மா, நீ எப்படி இருக்க? கிருஷ்ணா எப்படி இருக்கா? உங்க மாமாவுக்கு பொண்டாட்டிங்கிற பேர்ல என் காலத்தை நான் ஓட்டிட்டு இருக்கேன். வேற என்ன? ஏன் துளசி இப்படி எல்லாம் பேசுற? இப்படிதான் என்னால பேச முடியும். பத்மா, உனக்கு எப்படி அப்பாவும் அம்மாவும் ஆறுதலா இருக்காங்களோ அதே மாதிரி எனக்கு என் கிருஷ்ணா ஆறுதலாவும் பக்கபலமாவும் இருக்கா. அவ எதிர்காலத்தை நினைச்சு தாண்டி அவரோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். துளசி, சுதர்ஷன் உண்மையிலேயே நல்லவன் தாம்மா. எங்க போறாத வேலை அவன் எங்களை பகையா நினைச்சிட்டு இருக்கான். அவன் கெட்ட காலம் அந்த சக்கரவர்த்தி இருக்கான் பாரு, அவன் அவனை ஆட்டி படைச்சுட்டு இருக்கான். நீதாம்மா அவனுக்கு கூட இருந்து நல்ல புத்திமதி சொல்லி அவனை காப்பாத்தணும்மா. அவரை பத்தி நீங்க இவ்வளவு அன்பா பேசுறீங்களேப்பா. ஆனா அவரு ஒரு நாள் கூட உங்களை மாமாவாவே நினைக்கல. மண்டையில அடிச்ச மாதிரி இப்போ உங்களை பேர் சொல்லிதான் கூப்பிட்டுட்டு இருக்காருப்பா. பரவாயில்லம்மா, எங்க பேரையாவது அவன் ஞாபகம் வச்சுட்டு இருக்கானே, அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாம்மா. துளசி, என்ன சாப்பிடுற? காஃபியா மோரா? காஃபினா அதுல சக்கரை போடுவேன். ம், கசப்பான வீட்ல இருந்து வந்திருக்கேன். இந்த வீட்ல இனிப்பு சாப்பிட முடியாது. மோர்னா அதுல உப்பு போடுவேன். உப்பு போட்டு சாப்பிட்ட வீட்ல மனசால கூட துரோகம் பண்ணக்கூடாது. துளசி, நீ எங்களுக்கு என்னடி துரோகம் பண்ண போற? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் நினைக்கலன்னா என்னடி? என் புருஷன் தான் காலையில எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் உங்களுக்கு துரோகமா பண்ணிட்டு இருக்காரே. பத்மா, என்னோட ஆசை என்ன தெரியுமா? அவரோட மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்து என் கையால சமைச்சு உங்க எல்லாரையும் உட்கார வச்சு பரிமாறணும். அது வரைக்கும் இந்த வீட்ல ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அம்மா துளசி, உன்னை சுதர்ஷன் ஆத்துக்காரையும் அடையறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்காம்மா. எங்களை புருஷன் பொண்டாட்டியா சேர்த்து வச்சதே அம்மாவும் பத்மாவும் தான்ப்பா. ஷோ, எப்படி பார்த்தாலும் அம்மாவுக்கும் பத்மாவுக்கும் நான் சாகுற வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன்ப்பா. இப்போ நான் வந்த காரணம் என்ன தெரியுமா பத்மா? நீ டான்ஸ் கிளாஸ் நடத்துறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? உங்க நிழல் எந்த திசையில நகருதுன்னு கூட அந்த சக்கரவர்த்தி வந்து அவர்கிட்ட சொல்லிடுவான். அவனை விட்டு தள்ளு பத்மா. என்னோட பழைய மாணவிங்க 6 பேரை பார்த்து உன் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அவங்க வருவாங்க. சேர்த்துப்பியாடி? கண்டிப்பா சேர்த்துப்பேன். வாழ்க்கையில முன்னேறதுக்கு சொந்த கால நிக்கணும்னு சொல்லுவாங்க. நீ சொந்த கால்ல ஆடி சம்பாதிக்க போற. அதுக்கு என்னால முடிஞ்ச என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யறேன். ரொம்ப நன்றி துளசி. இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். பாத்தியா, நன்றி எதுன்னு சொல்லி என்ன அந்நியப்படுத்த பாக்குற? இல்லம்மா, இந்த குடும்பத்துக்கு நான் எந்த விதத்திலயாவது உதவி செய்யணும். அப்பதானே என்னால நிம்மதியா தூங்க முடியும். துளசி, அடிக்கடி இந்த ஆத்துக்கு வந்து போயிட்டுருமா. அப்பதான் எங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்குமா. அடுத்த தடவை வரும்போது கிருஷ்ணாவை கண்டிப்பா அழைச்சிட்டு வர. என் கண்ணுக்குள்ளேயே இருக்காடி. சமயம் பார்த்து கூட்டிட்டு வரேன் பத்மா. ம், சரி. பத்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உன்னோட டான்ஸ் கிளாஸையும் கிடைக்கிறதுக்கு அந்த சக்கரவர்த்தி திட்டம் போட்டுட்டு இருக்கான். அவர் கூட இது குழந்தையா இருக்காரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு பத்மா.
சரி, நான் வரட்டுமா? ஜாக்கிரதையா இருந்துக்க. சரியா பத்மா? ம். துளசி, பரதத்துக்கு குரு நடராஜ பெருமான், சிவன். அவர் அழிக்க யாராலையுமே முடியாது. என்னையும் என் கலையையும் அவர் காப்பாத்துவார். நீ ஒண்ணு ஆகாதடி. நீ பத்திரமா இரு. ம்? கலங்காம போயிட்டு வா. சரி, ஜாக்கிரதையா இருந்துக்க பத்மா. ம். சரியா? நான் வரேன். ம். வரேன்ப்பா. போயிட்டு வா, சௌக்கியமா இருமா. நில்லு. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயிலுக்கா? ஆமா, கோயிலுக்கு தான் போயிருந்தேன். சரி போ. எந்த கோயிலுக்கு போயிட்டு வர? ரங்கநாதர் கோயிலுக்கா இல்ல ரங்கநாயகி கோயிலுக்கா? உன் ஃப்ரெண்டு பத்மா இருந்தாளா இல்ல லக்ஷ்மி இருந்தாளா? சொல்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பரம எதிரி அவ வீட்டுக்கு போயிட்டு வருவேன்? ஆமா, போனேன். என்ன தப்பு? என்ன தைரியம்டி உனக்கு? நிழல கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ அவ வீட்டுல போய் நல விசாரிச்சுட்டு வந்திருக்கியா? குடும்ப நலம் விசாரிக்க இல்ல. நீங்க அந்த சக்கரவர்த்தி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு சேர பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடிட்டு வரேன். பிராயச்சித்தமா? என்ன பண்ணிட்டு வர? நீங்க பத்மா டான்ஸ் கிளாஸ் நடத்த விடாம திட்டம் போட்டீங்க. நான் அதை வளர்க்க நினைச்சு விளக்க நினைச்சு என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேரை சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். தொலைச்சிருவேன். என்ன நீங்க அடிக்கிறத கிருஷ்ணா பார்த்தா அவன் மனசு என்ன பாடுபடும்? தாய போல புள்ள, நூலை போல சேலை. இன்னைக்கு நீ எனக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்க. இத பார்த்து நாளைக்கு அவளும் இதையே செய்வா. இப்போ நான் உன்னை அடிச்சதை பார்த்தான்னு வச்சுக்கேன், அவளுக்கும் அதே தண்டனை தானே அவ தெரிஞ்சுப்பா. நல்லதுதான். இது பாடம் தான். இது பாடம் தான். உங்களை பத்தி அவ தெரிஞ்சுக்க போற பாடம். அப்பாங்கிறவர் ஒரு கல்நெஞ்சக்காரரு. கூட பிறந்த அக்காவையும் அவங்க குடும்பத்தையும் அழிக்கிறவர் அவரு. அவங்களுக்கு நல்லது செய்ய போன அம்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்துற ஒரு மிருகம்னு. ஏய், பேசாத பேசாத. இனி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. புருஷனோட நிழல் தான் பொண்டாட்டி. நான் எங்க போறேனோ அங்கதான் நீயும் வரணும். நான் என்ன செய்யறேனோ அதைத்தான் நீயும் செய்யணும். வெளிச்சம் நம்ம தலைக்கு மேல இருக்கும்போது நிழல் தரையில படுறதில்ல. அதே வெளிச்சம் தூரமா இருக்கும்போது நம்ம உருவத்தை விட நிழல் தான் பெருசா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பொண்டாட்டி புருஷனோட நிழல்னா அவ என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. புருஷன் அன்பா இருக்கும்போது அவனோட கலந்துருவா. அவன் தப்பு செய்யறான்னு தெரிஞ்சா விஸ்வரூபம் எடுத்து அவனே எதிர்த்து நிப்பா. என்னையே எதிர்த்து நிக்க போறியா? எரிச்சிருவேன். அவங்கள பழி வாங்கத்தான் நினைக்கிறேன், கொலை பண்ண நினைக்கல. அத நீ ஒன்ன செய்ய வச்சிடாத. நம்ம குடும்பத்தோட டூர் போறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கிற டிக்கெட்ஸ். எப்போ உனக்கு என்னை விட பத்மா முக்கியமா போயிட்டாலோ அப்புறம் எதுக்கடி உனக்கு ஜாலி டூர் வேண்டி கிடக்க?
எப்பயும் இந்த மாதிரி தூங்க மாட்டாங்களே. பாட்டி 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 என்ன பாட்டி, அந்த வீட்டுக்கு நீ போய் வேலை செஞ்சு 20 நாள் ஆகுது. அந்த வீட்டில் என் உருவத்தில் ஒரு படம் இருக்குதுன்னு வேற சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லவே மாட்டேங்கிறிய. நித்யாவை கேட்டா அவங்க என்ன நம்மலாம் சொல்கிறாங்க. பாட்டி எழுந்துருங்க பாட்டி. எனக்கு அந்த வீட்டில் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லு பாட்டி. பாட்டி சொல்லு பாட்டி. சொல்லுங்க பாட்டி. சொல்லு பாட்டி. நான் அவங்க வீட்டு பையன் தானே. பாட்டி செத்து போனதா சொல்றிய, அவனுக்கு தம்பியா அண்ணனா நானு? பாட்டி அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு பாட்டி. ஐயோ பாட்டி பாட்டி பாட்டி, அவங்களுக்கும் எனக்கும் அப்ப சம்பந்தம் இல்லையா? சொல்லு பாட்டி சொல்லு பாட்டி.